Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 general maths ஓட chapter 1 matrices and determinants ஓட எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். அக்கார்டிங்காக நீங்கள் இப்படி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்ஷன்ஸை குயிக்காக படித்து முடிச்சிட முடியும். ஸோ நான் போர்ஷன்ஸ் எப்படி கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் சம்ஸோட இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் அட்ஜாயிண்ட் இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது, அப்புறமா 3 தியரம்ஸ் இருக்குது, அப்புறம் ஆர்த்தோகோனில் 2 சம்ஸ் இருக்குது, அப்புறம் என்கோடட் மெசேஜில் ஒரே ஒரு சம் இருக்குது. இப்போது இதில் எக்ஸாம்பிளில் 12 சம்ஸ் இருக்குது, எக்ஸசைஸில் 19 சம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக மொத்தம் 31 சம்ஸ் இருக்குது. இப்போது இதில் எக்ஸசைஸ் 1.1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 3 சப்டிவிஷன் இருக்குது. அப்புறம் 6th 10th 8th 9th, அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் 1.5 1.1 1.6 இது எல்லாமே அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ண 2x2 3x3 மேட்ரிக்ஸ். இதில் 1.7 நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து அட்ஜாயிண்ட்டை பேஸ் பண்ண ஒரு தியரம். ஓகேங்களா, நீங்கள் இது கூட இன்க்ளூட் பண்ணி படித்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் தியரமை தனியாக படித்தாலும் பரவாயில்ல. சாரி, நான் 3 தியரம் சொன்னேன், கிடையாது, 2 தியரம் தான் இருக்குது. அடுத்தது பார்ட் 2ல் நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இன்வர்ஸ் படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், 5th 7 11 14 இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1.2 1.3 அந்த பாக்ஸ் பண்ண 1.4 வந்துட்டு உங்களுக்கு தியரமு, அதுக்கப்புறமா 1.8 1.9 1.10. ஸோ இதெல்லாமே இன்வர்ஸ் பேஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குற மாதிரியோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கும். இப்போ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 தியரமை மட்டும் தனியாக பார்ட் 3ல் கவர் பண்ணிவிடுங்க. தட் இஸ் 1.4 and 1.7. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் பேஸ் பண்ணி 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.11 and 1.12. பார்ட் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, பார்ட் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் 12th சம் 13th சம் இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துட்டு அதில் ஒரு மிஸ்ஸிங் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 சம்முமே உங்களுக்கு ஒரு கேட்டகரியில் வந்துடும். அதுக்கப்புறமா பார்ட் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் லாஸ்ட் சம், அதாவது அந்த கோடிங் மெசேஜ், ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்கிற மெசேஜை வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஒரே ஒரு சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் 31 சம்ஸ் இருக்குது அப்படின்றனால ரொம்ப பயந்துடாதீங்க, அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கவர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்.